தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எந்நேரமும் ஈரான் மேல அமெரிக்கா குண்டுமழை பொழிய காத்துக்கிட்டு இருக்குன்னு தொடர்ந்து 2-3 நாட்களா பாத்துக்கிட்டு இருக்கோமா. இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பிரதான காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு டைம் கொடுத்துட்டு இருக்காங்களா ஈரானுக்கு அமெரிக்கா. ரைட்டு, இது வரைக்கும் தாக்கல, பட் தாக்கிடுவோன்னு நினைக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னார் பாத்தீங்களா. அதனால இந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியட் வேற. ஆனா சொல்ல முடியாதுங்க, அவர் முடிவை அவரே எப்பனாலும் மாத்தி பாப்பல. அடுத்து என்ன பண்ண போறாரு அவருக்கே தெரியல ட்ரம்ப்புக்கு. அடுத்து என்ன பண்ண போறாரோ இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். USS ஏப்ரஹாம் லிங்கன் இந்த வார் மிஷன் இருக்குல்ல, இதை அப்படியே கல்ஃப் பக்கம் நோக்கி கொண்டு வர ஆரம்பிச்சாங்களா யார் அமெரிக்கன்ஸு. அதுவும் வருது. அது கூடவே ஒரு எஸ்கார்ட் டெஸ்ட்ராயர்ஸ் வேற ஃபுல்லாக வருது. ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் குரூப்பே ஈரான் சார்ந்து த்ரெட்டை முன்வைக்கிறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னார், நான் இப்போ வரைக்கும் அடிக்கலை, ஆனால் மேபி நான் இந்த வார் மிஷனை யூஸ் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு இருக்காரு. இட் மீன்ஸ் நியூக்ளியர் டீலுக்கு ஈரான் ஓகே சொல்லிட்டு ரெஜிமை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு டிமாண்டா இருந்துச்சு, இப்போ 2 டிமாண்டா அமெரிக்கா மாத்திருச்சா. அப்படி பண்றதா இருந்தா இதுங்களுக்கு வேலை கிடையாது. அப்படி இல்லைனாக்கா நாங்க என்ன பண்ணுமோ பண்ணிப்போம்பா அப்படின்ற ஒரு பயத்தை விதைக்கிற மாதிரி தான் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்காக தான் இந்த வார் மிஷன். இது கூடவே F-15E இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ், இந்த ஜெட்ஸை வேற டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸ். இது கூடவே மிலிட்ரி கார்கோ ஏர்கிராஃப்ட் இவங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளும் கடக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கன்ஸ். இல்லை ஹமாஸ் ஒரு பக்கம். இப்போ என்ன தகவல் வெளியாக இருக்குன்னா, ஒருவேளை ஈரானை அமெரிக்கா அடிக்குதுன்னு வைங்க, அந்த டைமில் ஈரான் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஹமாஸ் இன்னும் நிறைய ப்ராக்சி சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஈரானுக்கு தங்களோட சப்போர்ட் தெரிவிக்கிற வகையில் அமெரிக்காவோட நேச நாடுகள் இருக்குல்ல, அது சார்ந்து டார்கெட் பண்ண மிக முக்கிய வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதன்படி எடுத்துக்கிட்டா ஹமாஸோட 20,000 ஃபைட்டர்ஸ் இவங்க ட்ரம்ப்போட அந்த ஒரு மிஸ்டேக் இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா சண்டை யார் ஆரம்பிச்சாலும் அது மிஸ்டேக்காக தான் நம்ம கருதப்படும். அந்த ஒரு மிஸ்டேக் எப்போ நடக்குதோ, ஈரானை எப்போ அடிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த டைமில் இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். டன்னல்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே நிறைய மெஜாரிட்டி டன்னல்ஸ் நாங்கள் அடிச்சிட்டோன்னு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச டன்னல்ஸ் அழிச்சிருப்பாங்க. ஆனால் முழுசாக எத்தனை அழிச்சிருப்பாங்க தெரியாமல் எவ்வளோ டன்னல்ஸ் இருக்குது யாருக்குமே தெரியாதுல்ல. அந்த டன்னல்ஸ் வழியாக இஸ்ரேலோட டெல் அவீவ் பகுதி இருக்குல்ல, அதை அட்டாக்கு உட்படுத்த ஹமாஸ் காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் இப்போ அந்த தகவல் வெளியாக இருக்கு. ஸோ என்ன தெரியுமா சான்ஸ் இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கு. இவங்க இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா காசாவில் வச்சு தான் இவங்க அடிக்க முடியும். அங்கேருந்து தான் லான்ச் பேடாக காசாவை மாற்றி டெல் அவீவை டார்கெட் பண்ண முடியுமே. அப்படின்னா ஏற்கனவே பண்ணதுக்கு காசா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ தான் பிரச்சனைலாம் ஓஞ்சி அது கொஞ்சம் அமைதி நிலைமைக்கு திரும்பி இருக்கு. ரீபில்ட் பண்ணுறோம் பல பேர் இப்போ கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப் தலைமையில். இந்த நேரத்தில் காசாவை திரும்ப ஒரு லான்ச் பேடா மட்டும் ஹமாஸ் மாத்திருச்சு. இஸ்ரேலுக்கு இது பெரிய ஒரு விஷயமா மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க இதை காரணமாக வச்சு திரும்ப உள்ளே இறங்குவாங்க. என்ன நடக்க போதும், அமெரிக்கா ஈரான் அடிக்க போவோம் பார்த்தா சுற்றி இதை பற்றிலாம் நம்மலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக மாறிடுச்சுல. நிலமை அப்படி இருக்கு. ஒன்றும் அந்த கான்ஃப்ளிக்டான ரீஜன் எல்லாம் பக்கத்தில் இருந்துச்சுனாங்க பிரச்சனை இப்படி தான். ஒன்றா பற்ற வச்சா போதும், சுற்றி எல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். ஈரான் இப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டில், எங்களோட ட்ரிகர் துப்பாக்கியோட ட்ரிகரில் கையை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் நாங்கள் முடிச்சிடுவோம் உங்களை அப்படின்ட்டு. ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அமெரிக்காவோட அன்னோன் வெப்பன் ஒன்று இருக்குது பாருங்க, அதை பற்றி தான். ட்ரம்ப் சமீபத்தில் கூட சில வார்த்தை பதங்களை பயன்படுத்தியே சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, சம வெப்பன் அது, அதெல்லாம் இவங்கள பார்த்தானா எப்படி தாங்குவாங்களாம் தெரியலன்ற மாதிரிலாம் ட்ரம்ப் பயங்கரமாக பேசியிருந்தாரு. இப்போ ஈரானில் இருக்க எல்லா அஃபிஷியல்ஸும் இதை பற்றி தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னு ஆயுதமாக இருக்கும் ட்ரம்ப் இந்த அளவுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இந்த ஆயுதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதை பற்றி ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னாப்ல ஒரு முறை. அதாவது ஒரு நாடு கிட்ட இருக்கிற ரேடார் இருக்குல்ல, அந்த சிஸ்டமாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேஸ் பண்ண சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறது தான் இந்த வெப்பனா. அந்த வெப்பனுக்கு பேர் இன்னும் வெளியே வரலங்க, ஓகேவா, ஸ்பெசிஃபிகேஷனும் வெளியே வரல. ஆனால் அமெரிக்க அரசு கொடுத்துருக்க ஹிண்ட் எல்லாமே எதிரிகளை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களால் நீங்கள் தற்காத்துக்கவே முடியாதுன்ற நிலைமை உங்களுக்கு கொடுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எதிரிகள் அடிக்கிற அடியை நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கணும், வேறு எதுவும் எதிர்த்து பண்ண முடியாது. பேச மட்டும் தான் முடியும், ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் விட முடியும். அதுவும் ஆள் உயிரோடு இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் விட முடியும். இந்த விஷயம் தான் இப்போ உலகம் முழுக்க ஊடகங்களே பத்திரிகைகளே விவாதிக்கப்பட்டு இருக்கு. அமெரிக்கா கிட்ட அப்படியே அந்த வெப்பனாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி ப்ரோ, அந்த வெப்பனை அமெரிக்கா ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா
இதுக்கு நான் பதில் சொல்றதை விட ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. நான் அதையும் சொல்லிடுறேன். அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. வெனிசுவேலால நாங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சோம்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே அந்த வெப்பன் தான் அப்படின்றாருங்க. ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. எனிமிஸ் எல்லாரும் க்ளூலெஸ் ஆயிடுவாங்க. எப்போ அந்த வெப்பனை நாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா எதிரிகளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாது, எல்லாம் குழப்பத்தோட உச்சிக்கே போயிடுவாங்க. அவங்களோட ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எங்களை நோக்கி வரவே வராது. ஏன்னா இப்போ அதை லான்ச் பண்றாங்கனாக்கா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்களே, எது இந்த லான்ச் பட்டனை, அந்த பட்டன் ஒர்க் ஆகுதுன்னு நினைப்பாங்க, பட்டனை அழுக்குவாங்க. ஆனா ராக்கெட் எதுவும் வெளியே வராது, எந்த மிஸ்ஸிலும் வெளியே வராது. அப்பேற்பட்ட வேலையை எங்களோட அந்த வெப்பன் பண்ணுன்னு ட்ரம்ப் என்ன பயங்கரமா பீடிகை போட்டு பேசியிருக்காரு. உலகம் முழுக்க அப்பேற்பட்ட வெப்பன் என்னப்பான்னு, என்ன மெக்கானிசமா இருக்கும்ட்டு பல பேரும் தலையை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நியூயார்க் போஸ்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுவேலால இருந்த காட்ஸ், ஏன்னா அமெரிக்கா உள்ள இறங்கி அடிச்சதுல, அப்போ அந்த வெனிசுவேலா காட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்கள பிடிச்சி நியூயார்க் போஸ்ட்ல கேட்டிருக்காங்களாம். அந்த அமெரிக்கா அட்டாக் பண்றப்ப எப்படி இருந்துச்சு, உள்ள என்னவா இருந்துச்சுலாம் கேட்டிருக்காங்களாம். இப்போ அந்த காட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களாமா, ஆமாங்க அமெரிக்கா உள்ள வந்த நேரம் இங்க இருக்க பல பேரோட மூக்குகள்ல ரத்தம் வடிய ஆரம்பிச்சது சொல்றாங்க. ரத்தம், ஓகே, நிறைய பேரும் ரத்த வாந்தி எடுத்தாங்களாம் அந்த டைம்ல. இதை அந்த வெனிசுவேலா காட்ஸ்லாம் நியூயார்க் போஸ்ட்லேயே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க செய்தியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களோட ரேடார்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சடனாக ஷட் டவுன் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அது வெனிசுவேலா வான் பரப்பை ஃபுல்லாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்ப இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெப்பனை அமெரிக்கா கண்டுபிடிச்சி வச்சிருக்குமோ, இதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சியை டாமினண்ட்டாக கொண்டு போயிட்டு ஒரு விஷயத்தை சிஸ்டமே செயலெடுக்க பண்ண முடியுமோ, அந்த சிஸ்டம் அது வரைக்கும் தூங்குற மாதிரி தான் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சிடும். ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும், யாரை பிடிக்கணுமோ எல்லாரும் பிடிக்க முடியும். இந்த மக்களுக்கு மூக்கில் ரத்தம் வர்றது, ரத்தம் வாந்தி எடுக்கிறதா இருந்தால், இது எனக்கு தெரிஞ்சு கண்ணில் ஈஸியாக புலப்படுற ஒரு வெப்பன் மாதிரி தெரிலங்க. புயங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஒரு வெப்பனாக ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ண இருக்கலான்ற மாதிரி தான் பல எக்ஸ்பர்ட்டும் இப்போ இதில் அனுமானிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன வெப்பன்றது அமெரிக்க அரசு சொன்ன மாதிரி தான் வெளிச்சம். பார்ப்போம் கூடிய சீர சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு. வெனிசுவேலால இப்போ இந்த வெப்பனை பயன்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சா? ஓகே. இந்த வெனிசுவேலால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்த அந்த அட்டாக்கிங் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. அதாவது முதல்ல என்ன பண்ணாங்க, பவர் கட் பண்ணிட்டாங்க அமெரிக்கன்ஸு. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, அந்த வான் பகுதி முழுக்க அமெரிக்காவோட போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்ஸும் ட்ரோன்ஸை மட்டும் தான் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணாங்க, ஹெலிகாப்டர்ஸை லோ ஆல்டிடியூட்ல பறக்க விட்டாங்க. ஈரானில் ஹெலிகாப்டர்ஸ்க்கு வேலை இருக்கணும்னாக்கா அங்கே யாரோ ஒருத்தரை கைது பண்ணுறதா இருந்தால் அந்த வேலை இருக்கும், சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணால் அந்த வேலை இருக்கும். ஓகே, லோ ஆல்டிடியூட்ல பறக்க விட்டாங்க. நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டார்கெட் என்னவோ அதை ஈஸியாக பிசிறு தட்டாமல் அடித்து முடிச்சு வந்துட்டே இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் இணைப்பா மதுரமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிச்சா? ஒருவேளை ஈரானை அமெரிக்கா தாக்குதுன்ற பட்சத்தில் இதே வெனிசுவேலா ஃபார்மேட்டை அவங்க அப்ளை பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஈரான் வர்சஸ் அமெரிக்கான்னு நம்ம பேசினாலே கண்டிப்பாக அதில் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்க பேர் ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி கமேனி. இவரை அமெரிக்கா டார்கெட்டாக வச்சிருக்கிறது எல்லாருமே உலகம் அறிஞ்ச உண்மைதான். ஆனால் இவரை தூக்குறது அவ்வளோ ஈஸியாக நினைக்கிறீங்களா மக்களே? ஆனால் அமெரிக்காவில் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பண்ணது ஆப்ரேஷன்ஸா? இந்த மொசாட் இருக்குல்ல, அவங்க சுப்ரீம் லீடரோட செக்யூரிட்டி டீம் இருக்குல்ல, அதில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சு வைக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு காற்று நுழைய முடியாத இடத்துல விட மொசாட் நுழைஞ்சிரும். புகழ்பாடுன்னு நினைக்காதீங்க. உலகத்தோட எவ்வளவோ இந்த உளவு சார்ந்த சேவை பிரிவுகள் இருந்தாலும் அதில் மொசாட், இஸ்ரேலோட மொசாட் ஒரு படி மேலே, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைலி கேப்பபிளாக நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னே வாழ்வாங்க லிட்டரலாக. அவங்க அவங்க பயன்படுத்திருக்க மிஷினரிஸ் ஒன்று கட்டிங் எட்ஜா அப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மொசாட் ஒருவேளை சுப்ரீம் லீடரோட செக்யூரிட்டி டீமை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து இவங்க ஏதாவது ஒரு வேலையை ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சா பேரழிவு கன்ஃபார்முங்க. ஈரானுக்கு சொல்கிறேன், ப்ரோ மொசாடெல்லாம் அவ்வளோ தூரம் மோப்ப முடிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு யாராவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னா, இந்த பேஜர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஞாபகம் இருக்கா? பல மாதங்களாக பிளான் பண்ணி ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக காய நகர்த்தி அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருந்தாங்க ஹெஸ்புல்லாக்கு எதிராக. அப்பேற்பட்ட மொசாட்டால் இது பண்ண முடியாது நினைக்கிறீங்களா மக்களே? ஸோ எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அதான் இந்த விஷயத்தை உங்ககிட்டே கேட்குறேன். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சுப்ரீம் லீடரோட உயிருக்கு ஆபத்து இருக்கோ, ஒருவேளை அவர் சரியை பிடிச்சி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துட்டா என்ன ஆக போகுது அது இதுன்னு எல்லாருமே யூகங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ சில பேர் என்ன தெரியுமா தகவலை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க சுப்ரீம் லீடர் அவரோட ஆஃபீஸ்லேயே இல்லைங்க, அவர் பங்கருக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டார். அமெரிக்கா கண்ணில் மண்ணு தோணுன்னா பங்கருக்கு போனது ஒரே வழின்ட்டு பல பேர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிரெடிபிளான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும் மக்களே. ஆனால் இது உண்மையாக இருந்தாலும் ஒரு நாட்டோட அரசு இது ஒத்துக்க நினைக்கிறீங்களா? அதை பண்ண மாட்டாங்க. சரி விட்டுருங்க. சயீத் ரெசா மொத்லாக், இவர் கவுன்சில் ஜெனரல் ஆஃப் ஈரான், மொபைல் வச்சு என்ன சொல்லியிருக்காப்புல, ஏங்க இது போல் நிறைய பேரும் வதந்தியை பரப்பி போட்டுட்டு இருக்காங்க.
எங்க நாட்டுக்குள்ள நடக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த வெஸ்டர்ன் ஊடகங்களுக்கெல்லாம் அவங்க போய் சொல்றாங்க. எங்க சுப்ரீம் லீடர் எங்க இருக்கணுமோ அங்கதாங்க இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சொந்த நாட்டுக்குள்ள அவருக்கு என்ன பயம்? ஒரு நாட்டுக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறது சார்ந்து, இப்போ அதிபருக்கான செக்யூரிட்டி, நம்ம நாட்டுல பிரைம் மினிஸ்டருக்கு இந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அது போல ஒரு நாட்டுக்கும் செக்யூரிட்டி டீம் சார்ந்து சில அப்ரோச்சஸ் இருக்கும். அது போல ஈரானுக்கு ஒரு யூனிக்கான அப்ரோச் இருக்கு. அதைத்தான் அங்க இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறாங்க. அது தெரிஞ்சுக்காம எங்கால போய் பதுங்கிக்கிட்டாரு ஒளிஞ்சுக்கிட்டாரு சொல்றதெல்லாம் ரொம்ப கடைஞ்செடுத்த ரூமர்ஸுங்க அப்படின்னு அவருக்கு வச்சிருக்காரு. ஸோ அவர் எந்த பங்கர்லயும் ஒளியல, எந்த ஷெல்டர்லயும் ஒளியல, போராட்டக்காரர்களுக்கும் பயப்படல, அமெரிக்காவுக்கும் பயப்படலன்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு. இப்ப கரண்ட் ரிப்போர்ட்ஸ் என்னன்னு திரும்ப வெளியாயிட்டு இருக்கு. நிறைய ஊடகங்கள் பேஸ் பண்ணி சொல்றேன், நியூஸ் ஏஜென்சி பேஸ் பண்ணி சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷெல்டராங்க இந்த ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்குல்ல, அங்க அமைஞ்சிருக்கான். இந்த அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ல பூமிக்கு அடியில ஒரு பெரிய சாம்ராஜ்யமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதாவது ரொம்ப கீ பர்சன்ஸ் இருக்காங்களே அந்த கவர்மெண்ட் பேஸ் பண்ணி, அவங்க உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காகவே பிரத்யேக ஏற்பாடுகளை செஞ்சு ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கி இருப்பாங்களே, அது போல உருவாக்கி இருக்காங்களாம். அதுக்குள்ளதான் சுப்ரீம் லீடர் அவர்கள் இப்ப இருக்கிறதா சில ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. மசூத் கமேனி, இவர் தான் சுப்ரீம் லீடர் அலி கமேனியோட 3வது பையன். இவர் தான் இப்ப அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து அந்த ஆபீஸை நிர்வகிக்கிறதாவும் ஒரு தகவல் மட்டும் வெளியா இருக்கு. இதுக்கப்புறம் ஈரான் கவர்மெண்ட் மறுத்தா மட்டும் தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தகவலை சொல்லிடுறோம் உங்ககிட்ட. இந்த அப்பாவுக்கும் இட் மீன்ஸ் சுப்ரீம் லீடர் அலி கமேனிக்கும் ஈரான் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதிபர் அடுத்த லெவலில் இருக்க எல்லாருமே, இவங்களுக்கு இடையில ஒரு பிரிட்ஜா இப்ப செயல்பட்டு இருக்கிறது மசூத் தான் சொல்றாங்க. யாரு? சுப்ரீம் லீடரோட 3வது பையன். அதாவது இந்த நேரத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணணும், சுப்ரீம் லீடர் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிக்கிறார், இது எல்லாத்துக்கும் இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கன்னு கொண்டு போற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா. ஓகே, ரைட்டு. யூகே, இவங்க இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க. ப்ரோ, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் பஞ்சாயத்து, அவங்க டென்ஷன்ல இருக்கலாம். யூகே இது சம்மந்தம் இல்லாமல் கேட்டீங்கன்னா, யூகேக்கும் பேஸ்லாம் இருக்கு தெரியும்ல உங்களுக்கு. அந்த ரீஜன்ல குறிப்பிட்டு சொல்லலாம், கத்தார் எடுத்துக்கங்க. கத்தார்ல இருக்கிற அவங்களோட படைத்தளத்தை காப்பாத்திக்கிறதுக்காக யூகே ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இப்ப அமெரிக்கா ஏதாவது ஒரு வேலையை ஈரான்ல காட்டுன்னு வைங்க, ஈரான் அமெரிக்கா மேல இருக்க கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த ரீஜன்ல இருக்கிற அமெரிக்காவோட பேசஸ் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா அதை தான் பண்ணுவாங்க. அப்ப கத்தார்ல இருக்க பேஸ் தான் அவங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்டாவும் அமைஞ்சிரும் அந்த லிஸ்ட்ல. சோ இதனாலதான் யூகே என்ன பண்றாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த டைஃபூன் ஜெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கத்தாருக்கு அமைச்சிட்டாங்க. அந்த ஜெட்ஸ் எல்லாம் போறதுக்கு காரணம் அட்டாக் பண்றது கிடையாது. அட்டாக் 4 பேரும் நடக்குதுனாக்கா அதுல தப்பிச்சுக்கிறதுக்காக, அந்த பேஸை காப்பாத்துறதுக்காக இந்த டைஃபூன் ஜெட்ஸ் கிளம்பி போயிருக்கு. டிஃபென்சிவ் ரோலுக்காக தான் ஒட்டுமொத்தமா இதை கிளம்பி விட்டுருக்கு யூகே. கத்தார் பேஸ் மட்டும் இப்படி கிடையாதுங்க, அந்த ரீஜன் முழுக்க எங்கெல்லாம் அமெரிக்காவோட பேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். அந்த பேசஸ் சார்ந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குல்ல, அது எல்லாம் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரா. வெஸ்டேஷன் லீடர்ஸ் இருக்காங்களே, அவங்கள இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் கிட்ட, இல்ல இது நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ட்ரம்ப் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், நான் சொல்ற அந்த 2-3 விஷயங்களை ஈரான் பண்ணிடுச்சுன்னா நான் எதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் ஈரான் கவர்மெண்ட் திரும்ப ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. எங்க நாட்டுல இந்த புரட்சி வெடிச்சதுல அது ஆட்டோமேட்டிக்கா வெடிச்ச புரட்சிலாம் கிடையாது. இது போல ஈரானுக்கு எதிரான பல நாடுகள் இருக்குல்ல, அமெரிக்கா, இஸ்ரேல்னு, இவங்க பார்த்து விட்ட வேலை. அதனால எங்க நாட்டுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம் மாதிரி வெடிச்சிருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாட்டோட ரெஜிமை மாத்தணும்னா எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்குல்ல, இதெல்லாம் பெரிய விஷயங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரு மாதிரி டார்க்கா சில டாட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அமெரிக்கா இந்த ரீஜன்ல எங்கெங்கெல்லாம் அவங்களோட பேஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷமா, மினிமம் 15 வருஷம் இருக்கு, அதுக்கு மேல நிறைய பேசஸ் இருக்கு. இதெல்லாம் குறிக்கிறதா இந்த டார்க்கான டாட்ஸ். இல்ல லைட்டான டாட்ஸ் உங்களால பார்க்க முடியுதுல, இதெல்லாமே அமெரிக்காவோட மற்ற மிலிட்டரி பிரசன்ஸ் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத காட்டுறது. டார்க்கா இருக்கிறதா ரொம்ப டாமினன்டான ஸ்டேஷன்ஸ், மற்றதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவோட தான். இல்ல பாருங்க, ஈரான் இங்க இருக்கு. ஈரானை அமெரிக்கா அடிக்குன்ற பட்சத்துல ஈரான் திருப்பி எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியும் பாருங்க. ஈராக்ல அடிக்க முடியும், ஓகேவா? சிரியால தொட முடியும் அவங்களால, ரொம்ப தூரம் கூட போவானா. குவைத்தில் அடிக்க முடியும், பஹ்ரைன்ல அடிக்க முடியும், கத்தாரு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஒமானு, சவுதி அரேபியா போகும், லிஸ்ட் பெருசா வேற. இத்தனை பகுதிகளும் ஈஸி ஆக்சஸா இருக்கும்போது ஈரான் திருப்பி அடிக்குமா அடிக்காதா? ஜோர்டனே மிஸ் பண்ணாதீங்க. ஜோர்டன் வரைக்கும் போறவங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி இஸ்ரேல் வரைக்கும் தொடாம இருப்பாங்க. ஒரே அடியில கொலாட்டரல் டேமேஜ் மாதிரி சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிடுவாங்கல்ல. என்னென்ன நடக்க போதோ மக்களே, அந்த டைம் பம் தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தான் இனிஷியேட் பண்ண போதும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது அவங்க ஒரு அடி ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி என்னென்ன நடக்க போதும். இந்த கான்ஃபிளிக்டான நேரத்துல இந்த IRGC இருக்குல்ல, ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ட் கோர், இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தெஹ்ரான்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அது எதை பத்தின ஈவெண்ட்னா, இந்த படைக்களத்துக்கே தேவையான ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்த ஒரு ஈவெண்ட்டுங்க. ப்ரோ, இந்த நேரத்தில் எதாவது தேவையா கேட்டீங்கன்னா, நீங்க பிசிக்கல் நடக்கிற கான்ஃபிளிக் மட்டும் பெருசாக கான்ஃபிளிக்டாக எடுத்துக்கிறீங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் ஈரான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிட்ட இருக்கிற இவ்வளோ அதிநவீனமான ட்ரோன்ஸை தாண்டி நீங்க எங்களை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா?
அப்படி அடிக்கிறதா இருந்தால் பார்த்துங்க, நாளைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு இவங்க மறைமுக மிரட்டல் விடுக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸிபிஷனை பண்ணியிருக்காங்க. ஈரானோட பவர் இருக்குல்ல, இதை காட்டுற மாதிரி தான் அவங்க இந்த எக்ஸிபிஷனை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று புரியல நம்மளுக்கு. எந்த நாடு அணு ஆயுதம் வச்சிருந்தாலும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அமைதிக்காகன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாடு அணு ஆயுதத்தை உருவாக்குது, அவங்க பாதுகாப்புக்காக வச்சுக்கிறேன்னு சொன்னா இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஈரானை பார்த்து அமெரிக்கா சொல்லிட்டு இருக்குல்ல, அதுதான். இதுவே ஈரான் கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா கூட அமெரிக்கா இது போலாம் அடிக்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அவங்க டார்கெட் பண்ற கண்ட்ரீஸ்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க, அணு ஆயுதம் இல்லாத நாடுகளா இருக்கும். சரி, ஓகே, ரைட், விடுங்க. இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் கட்டிங் எட்ஜ் இப்ப இருக்க தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ட்ரோன்ஸ் தான். இதெல்லாம் ஈரான் மீடியால திரும்ப திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க நாட்டோட பலத்தை பாத்துங்க, மோதாதீங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு செம்ம ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்காத ஸ்டாண்ட் இந்தியா எடுத்திருக்கு. இப்போ இந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, UNHRC, இங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிரான தீர்மானம். அதாவது ஈரான்ல மனித உரிமைகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. செய்திகள்ல 3000 பேர் 5000 பேர் இறந்ததா போட்டுட்டு இருக்காங்க போராட்டங்கள்ல. ஆனா ஒரிஜினல் நம்பர்ஸ் எங்கெங்க தாண்டி போகும் போல இருக்கு. சில ரிப்போர்ட்லாம் பல்லாயிரக்கணக்கை தாண்டி சொல்லுது. அப்ப சம்திங் அங்க பெருசா நடந்துகிட்டு இருக்கு. ஈரானை கண்டிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்தியா வாக்களிச்சிருக்கு. எதிராக வாக்களிச்சிருக்கு அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவா இந்தியா இங்க நிக்குதுன்னு அர்த்தம். மக்களே, இதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு விஷயம் ஐநா மன்றல நடந்ததுமே இந்த இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இருக்கார்ல, முகமது ஃபத்தாலி, இவரு தன்னோட நன்றி கடனை செலுத்துற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்தியா சார்ந்து. என்ன சொல்றாப்புல, இந்தியாவோட இந்த ஒரு முடிவு இருக்குல்ல, வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவை நாங்க பாக்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு போல்டான ஒரு முடிவு இது. இதுக்காக நாங்க எங்களோட எக்ஸ்டெண்ட் கிராட்டிடியூட தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்ல. சோ ஈரான் பக்கம் இந்தியா சாயிரா மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்ததுக்கு ஈரான் ஒட்டுமொத்தமா இந்தியா சார்ந்து இவ்வளவு தூரம் நல்லது பண்றீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷர்ல இந்தியா ஒட்டுமொத்தமா அந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா அது அமெரிக்கா தான் பெரிய லாஸ். இது யாரு புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, ட்ரம்ப் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்தியாவோட செயல்பாட்டால இப்ப ஈரானுக்கு ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்த மொத்தம் யூஎன்ல இந்த செயல்பாட்டால ட்ரம்ப் இன்னும் டாரிஃபை இந்தியா சார்ந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.